அன்னைக்கே ரவி மேரேஜ். அவன் யாருன்னா, ஸ்கூலில் நாங்கள் ஒன்றா படித்தோம். அவன் மேரேஜ்க்கு ஸ்கூலில் ஒன்றா படித்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் சில பேர் கலந்துக்கணும். எல்லாரும் மாதிரி தான். பார்த்ததும், ஹே சுஜி எப்படி இருக்க, என்ன பண்ணுற, ஹே ஆகாஷ் லைஃப்லாம் எப்படி போகுது அப்படின்னு மாற்றி மாற்றி விசாரிச்சுக்கிட்டோம். எவ்வளோ நேரம் அதையே பண்ணுறது? அதனால் ஒரு இடத்த சூஸ் பண்ணி அந்த இடத்துல ரவுண்டாக சேர் போட்டு உட்காந்து ஸ்கூலில் நடந்த இன்சிடெண்ட் பற்றி பேசி சிரிச்சுன்னு இருந்தோம். அப்போ தான் மாலதி பக்கம் எங்கள் முகம்லாம் திரும்பிச்சு. அவளோட காதல் கதையை கேட்க ஆசைப்பட்டோம். முதல்ல சொல்ல தயங்கின அவளை சொல்ல சம்மதிக்க வச்சோம். எல்லாம் கேளுங்க. காலை வெயில் மென்மையாக தழுவ பூத்திருந்த செம்பருத்தி மரங்கள் எல்லாம் புன்னகைத்தன. அப்படியே வாயில பொக்குன்னு குத்துனன் வை அப்படி சொன்னதும் நார்மலாக சொல்ல ஆரம்பிச்சா. அன்னைக்கு மாலதி எப்பவும் போல ஸ்வேதா, கோகிலா, தாரணி, தேன்மொழி இவங்க கூடலாம் ஸ்கூலுக்குள்ள நுழையிறா. அவளோட மனசு லேசா படபடன்னு இருக்கு. ஆல்ரெடி நடந்த விஷயம் திரும்ப நடக்க எதிர்பார்க்குது. அப்படி என்ன நடந்திருக்கும்? ஃப்ளாஷ்பேக். அன்னைக்கு முந்தின நாள் பிடி பீரியடில் பாய்ஸ்லாம் கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க ஜெர்சி போட்டுன்னு தான் ஆடணுன்னு பிடி சார் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. அதனால் ஸ்கூல் ஷர்ட்லாம் கழட்டி வச்சுட்டு ஜெர்சி போட்டாங்க. அதில் நானும் ஒருத்தன். அப்போ மாலதி, ஸ்வேதா அந்த பக்கம் நடந்து வந்தாங்க. ஷர்ட்ஸ்லாம் ஸ்கூல் காரிடர் வால் மேலே இருந்துச்சு. இவங்க 2 பேரும் அந்த பக்கம் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து யாரோ ஓடி வராங்க. பின்னாடி ஓடி வரவன் கரெக்டாக இவங்க 2 பேரை கிராஸ் பண்ணும்போது மாலதி கை லைட்டாக உரசிடுச்சு. யாருன்னு பார்த்ததும் மாலதிக்கு ஒரு பேரின்ப அதிர்ச்சி. அரவிந்த். கிளாஸ்லேயே அமைதியான பையன், நல்லா படிக்கிற பையன், நல்ல பையன். அப்போ நாங்கள்லாம். மாலதிக்கு அவனை பார்த்ததும் சுய நினைவு எங்கே போச்சுன்னே தெரியல. அவ பாட்டுக்கு நேரம் நடந்து போய்கிட்டே இருக்கா. அங்கே ஒரு மூலையில் அரவிந்த் தன்னோட ஷர்ட்டை கழட்டி வைக்கிறான். மாலதி நேராக ஷர்ட் கிட்ட போகிறா. போனதும் 2 கையால் அந்த ஷர்ட்டை எடுத்து மோந்து பார்க்குறா. ஸ்வேதா மாலதியோட ஷோல்டரை பிடிச்சி ஆட்டினதுக்கு அப்புறம் தான் சுய நினைவுக்கே வந்தா. ஒரு சின்ன சிரிப்போட மெல்லிய வெக்கத்தோட அந்த சட்டையை கீழே வச்சா. ஃப்ளாஷ்பேக் ஓவர். பா, என்ன ஃபீலிங்கு! இந்த ஃபீலிங்கே தனி இல்லை. நமக்கு பிடிச்சவங்க நார்மலாக இருக்கும்போது எப்படியாச்சும் அவங்களோட கவனம் நம்ம பக்கம் திரும்பிடாதா அப்படின்னு ஏங்கின்னு இருக்கும்போது தூரத்துல இருந்து அவங்க நம்மளை பார்த்தா எப்படி இருக்கும்? அதை விட ஒரு படி மேலே மாலதிக்கு நடந்திருக்கு. மாலதி கண்களுக்கு அரவிந்த் எப்போவுமே விசித்திரமாக தான் தெரிவான். யாரிடமும் அவ்வளோ பேச மாட்டான். எப்பவும் ஃபஸ்ட்டு பெஞ்சில் தான் உட்காருவான். நாங்கள்லாம் ஃபஸ்ட்டு பெஞ்சில் இருந்தால் பழம், இவர் இருந்தால் விசித்திரமானவரா, தனித்துவமானவரா. அவன் ஏதாச்சும் பேசினா அதை உத்து கவனிக்கிறது, ஏதாச்சும் எழுதுனா அவனுக்கு தெரியாமல் அதை எட்டி பார்க்குறதுமா இருந்தா. ஒரு நாள் மேக்ஸ் டீச்சர் போர்டில் ஒரு சம் போட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னார். கிளாஸே மௌனமாக இருந்துச்சு. அப்போ அரவிந்த் மட்டும் பொறுமையாக எழுந்தான். அங்கே போய் அவரே வாயை பொழக்கிற மாதிரி கரெக்டாக போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணான். எல்லாரும் பாராட்டினதை பார்த்த மாலதிக்கு பெருமையாக இருந்துச்சு. அதில் இன்னும் இம்ப்ரெஸ். நான்லாம் அந்த நேரத்தில் தூக்கத்தின் உச்சத்தில் இருந்திருக்கோம் போல. ஒரு நாள் மாலதி அப்புறம் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் மரத்தடியில் லஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போது கிரிக்கெட் பால் ஒன்று மாலதி மேலே வந்து விழுந்துச்சு. அந்த பாலை மாலதி அவளுடைய பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ அந்த பால் கேட்குறாங்க. மாலதி திரும்பி பார்த்தா அது வேற யாரும் இல்லை, அரவிந்த் தான்.
அவ்வளோதான், மாலதி கை ஆட்டோமேட்டிக்காக பால் எடுத்து அரவிந்த் கிட்ட தூக்கி போட்டுச்சு. அரவிந்த் அதை கேட்ச் பிடிச்சிட்டு, சாரி, நான் தான் தெரியாமல் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னான். மேடம் தான் சார்கிட்ட ஒரு வார்த்தை பேச 1 வருஷம் காத்துன்னு இருக்காங்களே, இதாண்டா சான்ஸ்னு பேச ஆரம்பித்தாங்க. இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்மைல் போட்டான். அதுக்கு அரவிந்த் அவனும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஓடிட்டான். அவ்வளோதான், மாலதிக்கு ஒரு பெரிய கேட் ஓப்பன் ஆன மாதிரி இருந்துச்சு. அன்னையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பித்தாங்க. சப்ஜெக்டில் வர டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நெருக்கமாகறாங்க. எந்த அளவுக்குனா, இன்னும் வார்த்தைகளால் நம்ம லவ் பண்ணுறோன்னு தெரிய வரல. 2 பேருக்குமே புரியுது. இதுங்க லவ் பண்ணும்போது நாம் மரத்தடியில் பிபி செஞ்சு ஊற்றிட்டு இருந்தோமோ, சுத்தமாக டவுட்டே வரல. திருடுங்க. அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது ஸ்கூல் ஆனுவல் டே, அதுக்கு டேட் சொன்னாங்க. அதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நேம்லாம் கலெக்ட் பண்ணாங்க. மாலதி டான்ஸ்லேயும் அரவிந்த் பேச்சு போட்டியிலையும் கலந்துக்கிட்டான். நாம் எப்பவும் ஆடியன்ஸ் தான்ப்பா. அப்புறம் ஒரு நாள் மாலதி அப்புறம் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அரவிந்த் எதார்ச்சியாக பார்க்குறான். மாலதி டான்ஸை சுயநினைவே இல்லாமல் ரசிக்கிறான். அவ்வளோ அழகாக ஆடுவான் மாலதி. ப்ராக்டிஸ் முடிஞ்சதும் தண்ணி எடுத்துன்னு போய் கொடுத்தான். கொடுக்கும்போது, நீ ரொம்ப அழகாக ஆடுற அப்படின்னு சொன்னான். அது சொன்ன பிறகு திடீர்னு மாலதி மனசில் பட்டாம்பூச்சி பறந்துச்சு. அதுக்கு மாலதி தேங்க்ஸ்னு முகம் சிவந்த வெக்கத்தோடு சொன்னான். அப்புறம் அன்னைக்கு ஈவினிங் 6:30 மேலே இருக்கும். ஸ்கூல் கிரவுண்டில் பசங்கள்லாம் அங்கங்கே உட்காந்துன்னு, மாலதியும் அரவிந்தும் தனியாக ஒரு இடத்துல உட்காந்துன்னு இருந்தாங்க. நல்லா பேசிக்கிட்டே இருக்கும்போது அரவிந்த் பொறுமையாக பேக்கில் இருந்து ரோஜா பூ எடுத்தான். சுற்றி முற்றி பார்த்துட்டு யாரும் பார்க்காத டைமில் மாலதி முன்னாடி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு மாலதின்னு சொல்லி கொடுத்தான். பல நாள் கனவு நிறைவேறின மாதிரி அதை வாங்கிட்டு, எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னான். அங்கிருந்து 2 பேரும் தங்களோட காதல் பயணத்தை தொடங்கினாங்க. எல்லாருக்கும் ஸ்கூல் லவ்னா ஸ்பெஷல் தான் இல்லை? ஏன்னா ஃபர்ஸ்ட் லவ் அதுவாக இருக்கும். இந்தளவுக்கு டீப்பாக போயிடலாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கும் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும். அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் இன்சிடென்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கலாம் அந்த சுவாரஸ்யத்தை.